தம்பி ஒன்றும் முடியல. நான் சொல்றதே தெரியல. எங்க ஊர்ல தான் அப்படி இருக்கு. உன் ஊர்ல எப்படி இருக்கு? அதை போட என் வீடு அதை விட கூடுங்க. தோசை எவ்வளோன்னு கேட்டான், டீ வச்சு கொடுக்குறா. என்ன பண்ணது, அதையும் துணுட்டு தான் வந்து உட்காந்துட்டு தான் இருக்குது. அந்த காட்சி பாடல வேவா தோசையாக கட்சிச்சு, சோறே ஆகலைங்க. நான் சொல்லி ஒன்றும் புண்ணியம் இல்லை. அப்பயே வந்துட்டு முடிவு பண்ணோம், ஏதோ ஆர்வக்குறால கல்யாணம் பண்ணுன்னு நினைக்கிறேன். தலை பாடாயிடுச்சுன்னு உன்னை கல்யாணம் பண்ணாரான்னு என்ன கேட்டியா? கேட்கற நிலைமையில இருந்த நானு குதிச்சேன், பாஞ்சிட்டேன், பண்ணிட்டேன். என்ன பண்றது, இப்போ உட்காந்து புலம்பிக்கிற நிலைமையில இருக்கிறோம். காலம் எந்த பக்கம் போகுதுன்னு தெரியல, பார்ப்போம். மாப்பிள்ள ஒரு குட் நியூஸ்ரா. என்ன மச்சான் பாப்பா வீசுட்டல? அது இல்லடா, வேற எனக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு மாப்பிள்ள. கங்க்ராச்சுலேஷன். உட்கார்ப்பா. உட்காருவா மச்சான். நான் வந்து உட்காரு மச்சான். இன்னைக்குதான் மச்சான் நான் வந்து உட்கார்ற. டேய் நல்லா சப்பளங்கள் போட்டு உட்கார்ற. வா 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 வா. கூலி சேரட்ட மச்சான். தர்ணா வேணுமா? ஐயோ அண்ணா, அண்ணா யாராவா? அண்ணா, ஹை நீடா? தெரியுதா யாருண்ணா? என்னடா எப்படின்னா தாங்க என்னாச்சுன்னு சொல்ற? வீட்டுல சூம குத்துறான வச்சு ரூம்ல வெளியே சத்தங்க அம்மா கத்துற வெளியில பக்கத்து வீட்டுல யாரு கூட சத்தம் கேட்கலாம். நீ ஏன் தாங்குற, ஏதோ கொழுக்கு முழுங்குற இந்த பாடி எல்லாம் எப்படிதான் தாங்குது? சொல்ல முடியாம வந்து உட்காந்து. நேத்தானா வந்து மூணு பாட்டில் குளுக்கோஸ் ஏத்திட்டு வந்து உட்காந்துக்கிறேன் அடிச்சாடி அப்படின்னா. என்னடா சொல்ற? நான் தான் ஏதோ பண்ண தட்டு நிறுத்திருக்கலாம்ல. எவன்டா கேக்குறீங்க இந்த சொல்லுங்க. சின்ன வயசுல நான் எவ்வளவு தூரம் கஷ்டப்படணுமா? எல்லாருக்கும் அதே நிலைமை தான். உட்கார எப்படி வரமா? உட்காரலாம் முடியாது. என் பொண்ணு தேடுவான். இங்க உன் கூட பாத்துன்னு வச்சுக்க, அதுதான் எகரா மாதிரியா. இவன் கூட என்ன பார்த்தா அவ்வளவுதான், சோத்துல வேஷம் தான் வரா. என்னடா இப்படி ஆயிட்டான்? ஹர ஹர மகாதேவகி மங்களம் உண்டாகட்டும் சுவாமி.